ஓகே கைஸ், ஸோ இன்னைக்கு கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சார்ஜரை எப்படி செய்யறதுன்னு கற்றுக்க போகிறோம். அவ்வளோதான். ஓகே, ஸோ இதை முடிச்சோடனே ஐம் நாட் ஜோக்கிங், உங்கள் ஃபோனுக்கு நீங்களே சார்ஜர் செஞ்சுக்கலாம். லைக் ஐம் சீரியஸ். உங்கள் ஃபோன் சார்ஜர் ஒர்க் ஆகலையா, நீங்களே போய் உங்கள் சார்ஜரை செஞ்சுக்கலாம். இந்த ஃபோன் இந்த சார்ஜருக்குள்ளே என்ன சர்க்கியூட் இருக்கோ எக்ஸாக்டாக அதே சர்க்கியூட்டாக இதுக்குள்ளே இருக்கும். இதுக்கு பேர் SMPS, ஸ்விட்ச் மோட் பவர் சப்ளை. அண்ட் இதுக்குள்ளே இருக்க சர்க்கியூட்டை ஓப்பன் பண்ணுறவா இதை ஓப்பன் பண்ணி அங்கே வச்சுருக்கோம். ஓகே, ஸோ இதை வந்து ஃபுல்லாக லேர்ன் பண்ணிக்க போகிறோம். இந்த வீக் நீங்கள் கற்றுக்க போகிறது CPUக்குள்ளே இருக்கிற பார்ட்ஸ். அதில் ஐ தாட் இதுதான் ஃபஸ்ட் பார்ட், ஏன்னா இதுதானே பவரே கொடுக்குது. ஸோ இதிலிருந்து ஆரம்பிக்கலாம்னு நினச்சேன். வில் கோ ஹெட். ரெடியாக இருக்கீங்களா? யா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ப்ளக் பாயிண்ட்லேருந்து வேறு கரண்ட் எடுக்கிறோம். அதை கம்ப்யூட்டர் பார்ட்ஸுக்கு தேவையான மாதிரி பிரித்து கொடுக்குறோம். ஜஸ்ட் லைக் அ டைஜஸ்டிவ் சிஸ்டம். நம்ம பாடியில் நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம் என்ன பண்ணுது, நம்ம உடம்புக்கு வேறு மாதிரி எனர்ஜி தேவை. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளோட மசில்ஸ்க்கு என்ன தேவை, ப்ரோட்டீன் தேவை. அதுவே நம்மளோட ஆக்டிவிட்டீஸ்க்கு என்ன தேவை, கார்போஹைட்ரேட்ஸ் தேவை. நம்மளோட ஸ்டொமக்கு என்ன தேவை, ஃபைபர். இந்த மாதிரி பாடிக்கு வெவ்வேறு பார்ட்ஸ் இருக்குது. நம்ம அப்படியே சாப்பிட்றோம். நாம் சாப்பிட்றது ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, பருப்பு, அப்புறம் வந்து சிக்கன்னு சாப்பிட்றோம். இதிலிருந்து தேவையான ப்ரோட்டீன்ஸ் அதுன்னு எல்லாத்துலேருந்தும் கலந்து எடுத்துக்கிட்டு அந்தந்த பாடி பார்ட்ஸ்க்கு அதை தேவையானதை கொடுக்குறது தான் நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டமோட ஒர்க். புரியுதா நான் என்ன சொல்கிறேன்ட்டு? எல்லோரும் கேட்டுத்தான் இருக்கீங்க. எல்லாத்துக்கும் கிளியராக புரிஞ்சுதா இப்போ நான் சொன்னது? எக்ஸாக்டாக அதே ஒர்க்கை தான் இந்த SMPS பண்ணுவோம். நம்மளோட ப்ளக் பாயிண்ட்ஸில் வர பவர்கிட்ட ரெண்டு விஷயம் கம்ப்யூட்டருக்கு ஆகாது இருக்குது. ஃபஸ்ட் என்னென்னா, அது 220 volts. ரெண்டாவது அது AC கரண்ட். ஸோ இந்த ரெண்டுமே ஃபர்ஸ்ட் நீங்கள் என்னென்னு புரிஞ்சுக்கணும். அடுத்தது என்ன புரிஞ்சுக்கணும்னா, அது ஏன் கம்ப்யூட்டருக்கு ஆகாதுன்னு புரிஞ்சுக்கணும். ஓகே, ஃபஸ்ட் 220 voltsனால் என்ன புரிஞ்சுக்கலாம். இதுதான் 12 volt பேட்ரி. ஒரு கம்ப்யூட்டர் ஒர்க் ஆகிறது 1 voltலேருந்து 19 volt வரைக்கும் வெவ்வேறு பார்ட்ஸ்க்கும் வெவ்வேறு மாதிரி கரண்ட் தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது பிரியாணி, நீ ஒரு பாக்ஸ் பிரியாணி எத்தனை பாக்ஸ் சாப்பிடுவேன்? ஒரு பாக்ஸ் சாப்பிடுவேன். நீ எவ்வளோ சாப்பிடுவேன்? அரை பாக்ஸ் சாப்பிடுவேன். நீ எவ்வளோடா சாப்பிடுவேன்? 1 சாப்பிடுவேன். யாராவது மேக்ஸிமம் இங்கே 2. ஏன்னா திவாகர், நீ எவ்வளோடா சாப்பிடுவேன்? 2 பாக்ஸ். 2 சாப்பிடுவியா? அவன் 2 பாக்ஸ் சாப்பிடுவான். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் கம்ப்யூட்டருக்கும் ஒவ்வொரு பார்ட்ஸ்க்கும் ஒவ்வொரு மாதிரி பவர் தேவை. ஃபார் எக்ஸாம்பிள், ப்ராசஸர் இருக்குல்ல, இருக்கிறதுலே காஸ்ட்லியஸ்ட் பார்ட், அதுக்கு வெறும் 1 volt தான் தேவை. ஆனால் அதுவே கிராஃபிக்ஸ் கார்டுக்கு வந்து 12 volt தேவை. சில பார்ட்ஸுக்கு 19 volt வரைக்கும் தேவைப்படும். வெவ்வேறு பார்ட்ஸுக்கு வெவ்வேறு மாதிரி தேவைப்படும். பட் எதுவுமே 19 voltக்கு மேலே இருக்காது. ஹையஸ்ட் 19 volt தான். ஆனால் ப்ளக் பாயிண்ட் வந்து 220 volt. ஸோ லிட்ரலி இப்போது ப்ராசஸர் 1 volt, அதாவது உன்ன மாதிரி ஒரு இது பிரியாணி சாப்பிடும் உன்ன மாதிரி. ஓகேவா? உங்கள்கிட்ட கொண்டாந்து 220 பாக்ஸ் பிரியாணி கொடுத்து இந்த ஒரே செகண்ட் நீங்கள் சாப்பிட்டாலும் உங்கள் வாய்க்குள்ளே துணிச்சு விட்டால் என்ன நடக்கும்? அதாவது நான் துணிச்சே விட்டுறேன். உள்ளே போகல, கடப்பாடி வச்சு குத்தியே சொல்ல அனுப்பிச்சி விட்டுறேன். 220 boxes ஆஃப் பிரியாணிஸ், 220 boxes ஆஃப் பிரியாணிஸை வயிற்றுக்குள்ளே போட்டால் என்ன என்ன ஆகும்? அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன ஆகும்? வயிறு வெடித்து செத்துடுவீங்க. அதே தான் நடக்கும். எக்ஸாக்டாக கம்ப்யூட்டருக்கு தான் நடக்கும். இது நாங்கள் உண்மையாக பார்த்துருக்கோம். ஸோ ஹை வோல்டேஜை கொடுத்தீங்கன்னா அதுதான் நடக்கும், கம்ப்யூட்டர் வெடிச்சிடும். ஸோ முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா, 220 voltை 20 voltக்கு கீழே, அதாவது 19 volt ஆர் பிலோவுக்கு குறைக்கணும். ஃபஸ்ட் அதுதான். அடுத்தது அதுலேருந்து வருது AC கரண்ட். AC கரண்ட் என்னென்னா, நீ வச்சுனா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். கை இப்படி வை, இப்படி ஒரு ப்ளஸ் மாதிரி தெரியுதாடா கிளியரா? இப்போது இதுதான் இதோட கிராஃப் பார்த்துருக்கீங்க. இந்த மாதிரி இதில் -1, -2, -3 இருக்கும். இதில் 1, 2, 3 இருக்கும். இதில் 1, 2, 3, இதில் -1, -2, -3 ஞாபகம் வருதா? இது வந்து உங்களோட டைமிங். ஓகேவா? நீங்கள் பிறந்தது அடுத்த செகண்ட் ஒவ்வொரு செகண்ட். இது வந்து வோல்டேஜ். ஓகே, -1 to 3 வோல்ட்டு, இது +1 to 3 வோல்ட். இப்போது DC கரண்ட், அதாவது இந்த பேட்டரியிலேருந்து வர கரண்ட் எப்படி இருக்கும்னா, 12 voltனா 12 volt தான் 0 செகண்ட் இருக்கும். ஃபஸ்ட் செகண்டும் 12 volt, அடுத்த செகண்டும் 12 volt, 12 voltலேயே இருக்கும். புரியுதா? ஆனால் AC கரண்ட் அப்படி இருக்காது. இந்த ப்ளக் பாயிண்ட்லேருந்து வர கரண்ட் எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு 0 volt இருக்கும். அப்புறம் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 அப்படியே 220 வரைக்கும் போகும். அப்புறம் 219, 218, 217 அப்படி 0 வரைக்கும் வரும். அப்புறம் -1, -2, -3, -4ன்னு போகும். ஸோ இது இப்படியே போகும். இது இப்படி ஏறி இறங்கி போகும். அதனால தான் இதில் செக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, DC கரண்ட்டுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் கோடு போட்டிருப்பாங்க, AC கரண்ட்டுக்கு கர்வ்டான ஒரு கோடு போட்டிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா கேமராலையும் காமிக்கிற தெரியுமான்னு தெரியல. இந்த கேமராவில் காமிச்சிக்கிறேன். இங்கே DC கரண்ட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டான கோடு இருக்கும். AC கரண்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி கர்வ்டாக இருக்கும். தெரியுது உங்களுக்கு? DC கரண்ட்டுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டான ஒரு கோடு, AC கரண்ட்டுக்கு கர்வ்டான ஒரு கோடு. இது மெஷர் பண்ணுறதுக்கு இதை வச்சு நீங்கள் கரண்ட்டை மெஷர் பண்ணலாம், எதில் எவ்வளோ கரண்ட் வருதுன்ட்டு. புரிஞ்சிருச்சா? ஆல் கிளியர்? ஏசிக்கும் டிசிக்கும் டிஃப்ரென்ஸ்.
இது ஏன் ப்ளக் பாயிண்ட்ஸில் ஏசி கரண்ட் வருதுன்னா ஏசி கரண்ட் இஸ் மோர் எஃபிஷியன்ட். அதாவது 100 கிலோமீட்டருக்கு நீங்கள் கரண்ட்டை கடத்துனீங்கன்னா ஏசி கரண்ட்டில் லாஸ் கம்மியாக இருக்கும், டிசி கரண்ட்டில் லாஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். இதனால் எல்லாமே ஏசி கரண்ட்டில் தான் இருக்கும். ஆனால் கம்ப்யூட்டருக்கு ஏசி கரண்ட் புரியாது. கம்ப்யூட்டருக்கு வந்து டிசி கரண்ட்டு தான் வேணும். ஏன்னா ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் செய்கிறது ஒரு மிகப்பெரிய ஆர்ட்டு. இதுக்குள்ளே போய் கரண்ட் வேறு மாறி மாறி வரும்னா அது எப்படி வேலை செய்யும்? ஸோ அதில் வந்து நம்ம கான்ஸ்டன்ட் கரண்ட் வச்சு ஒர்க் பண்ணுற மாதிரி தான் எல்லாம் செஞ்சுருக்காங்க. ஸோ அப்படி தான் ஒர்க் ஆகும். அப்போது ஏசியை டிசியாக மாற்றணும், ஹை வோல்ட்டை லோ வோல்ட் ஆகணும். இந்த 2 தான் நம்மளோட ஒர்க்கு. இதை பண்ணிட்டோம்னா நம்ம செஞ்சு முடிச்சுவோம். இதை தான் நம்ம செய்ய போகிறோம்.